இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்திருக்கோம். ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அந்த எக்ஸிபிஷனை பார்க்க தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஆல்ரெடி கும்பகோணத்துலேயே எக்ஸிபிஷன் நிறையா பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ சென்னையில் இந்த ஏரியாவில் நம்ம கண்ணில் பட்டுச்சு. ஸோ இந்த எக்ஸிபிஷனை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஸோ சாங்ஸ் ஓடிட்டு இருக்கு, காப்பி ரைட் வாங்க அதிகமாக சான்சஸ் இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு வந்து டப் பண்ண முடிஞ்சால் டப் பண்ணுறேன். ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இந்த எக்ஸிபிஷனில் என்ட்ரன்ஸ் ஃபீஸே பார்த்தீங்கன்னா 80 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கும்பகோணத்துலலாம் பார்த்தீங்கன்னா 60 rupees தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 80 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் பார்க்கிங்காக பார்த்தீங்கன்னா 40 rupees வாங்கியிருக்காங்க. நாங்கள் 2 வீலர் தான் பார்க் பண்ணோம். 2 வீலருக்கே பார்த்தீங்கன்னா 40 rupees சார்ஜ் பண்ணாங்க. கும்பகோணத்தோட கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 20 rupees ஸ்பேர் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் உள்ள என்ட்ரன்ஸ் பார்க்க பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க உண்மையாக. ஏன்னா லைட் எஃபெக்ட்லாம் பார்க்க டிஸ்கோ லைட் பார்ட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்துச்சு. அண்ட் உள்ளே பார்க்க பயங்கரமாக இருக்குது. நம்ம கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைஸ் இன்செக்ட்லாம் வச்சு நமக்காக போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை வச்சு போட்டிருந்தாங்க. அனிமல்ஸ் சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் லைட் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பங்கமாக கொடுத்துருந்தாங்க. ரீசன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கோக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங்கை கிடச்சிச்சு. அண்ட் பார்க்கவும் நல்லா அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. கிட்ஸோடு நீங்கள் இந்த இடத்த நல்லாவே விரும்பி பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த கடந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கடைலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை. கும்பகோணத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2 சைடும் பார்த்தீங்கன்னா கடைலாம் நிறையா இருக்கும். பட் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு சில கடை தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. மற்ற கடைலாம் பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக இல்லை. மேபி மழை பெஞ்சனால பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கடைலாம் எதுவும் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இங்கே உள்ள ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரிலேட்டடான டாய்ஸ்லாம் விற்கிற மாதிரி ஷாப்ஸ்லாம் நிறையவே இருக்குது. அண்ட் கேம்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில கடைகள் கொடுத்துருந்தாங்க. கேம்ஸும் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லை. ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அண்ட் மழை பெஞ்சனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. பெருசாக எதுவும் இல்லை. இந்த ரோலாம் பார்த்தீங்கன்னா 2-3 ரோ இருக்கும். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோ தான் கொடுத்துருக்காங்க. இடமும் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஷாப்ஸும் கொஞ்சம் தான் இருக்குது. அண்ட் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பேய் வீடுங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு இதை பார்க்க. ஆனால் உள்ளே போகலாம், ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஆள் யாருமே இல்லை. கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சுன்னா போனதே கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கும். பட் கூட்டம் இல்லாதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாகவே இருந்துச்சு. என்னடா பண்ணுற? அண்ட் ஸ்நாக்ஸ்னு பார்க்குறப்பே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன், காட்டன் கேண்டி, ஐஸ்கிரீம்னு எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸ் இங்கே சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி
ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் எவ்வளோ பெஸ்ட்டு. ஏன்னா இங்கே ஒரு கூட்டமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவ்வளோவா சென்னையில் பார்த்தீங்கன்னா பொருட்காட்சியெல்லாம் வந்து பொருட்படுத்துறது இல்லை போல். பட் நம்ம கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா தரமான கூட்டத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதனால் நம்ம ஊர் தான். சென்னையில் உள்ளவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எக்ஸிபிஷன்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை போல். நீங்களே மேக்ஸிமம் பார்ப்பீங்க, எதுலேயுமே பார்த்தீங்கன்னா கூட்டமும் இல்லை, ஆளும் இல்லை. உண்மையாக வந்து டிக்கெட்டு 80 ரூபா கொடுத்து வந்ததுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடுன்னு தான் சொல்லணும். பெருசாக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டமும் இல்லை, இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. கும்பகோணத்தில் எக்ஸிபிஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்கும் கூட்டம் எவ்வளோ இருக்குது, இடம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்ட்டு. பட் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது, கூட்டமும் கம்மி. அதான் உங்களுக்கு நான் காட்டுறது தான், என்ன இங்கே இருக்கோ அதை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா தான் இருக்குது, எதுலேயுமே ஆளும் இல்லை, கூட்டமும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. உள்ளது கிடையாது இருக்குன்னு பார்த்தேன். எல்லாருமே வந்துட்டாங்க, ஓகேஸும் வந்துட்டான். காலில் என்ன யார் ஏறிச்சேன்னா டியூட்டி ஃப்ரீ தானே போட்டிருப்போவா? கூட்டமே இல்லாத ஒரு எக்ஸிபிஷன்னா நான் லைஃப்பில் எதுதான் பார்த்துருக்கேன். போன வரை இதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, என்ன பண்ணலாம்? கேம்ஸுக்கு எவ்வளோ? அந்த கப் அடித்தா காசு தருவாங்கன்னு வச்சு ஏதோ கிஃப்ட் உண்டுன்னால எவ்வளோ தான் நீ எவ்வளோன்னு நினைக்கிற? ஆனால் இப்படி எக்ஸைட் இங்கே ஓடி போயிடுவோம். எக்ஸிபிஷனை விட்டு வெளில வந்தாச்சு. எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. உண்மையாக பார்த்தீங்கன்னா கும்பகோணம் எக்ஸிபிஷனோட கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா செம்ம மொக்கையாக இருக்குது. வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க, எதுலேயுமே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஸோ இந்த எக்ஸிபிஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதம் பக்கத்தில் இருக்குது. யாருமே வந்துடாதீங்க, எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து நல்ல காசு செலவு பண்ணணுன்னா இந்த வீக்கெண்டு இல்லைன்னா இந்த ஹாலிடேஸை வேறு இல்லையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் மட்டும் வந்துடாதீங்க. அண்ட் நானும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், நானும் போகிறேன். உண்மையாக வந்து அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் போகிறேன். 80 ரூபா டிக்கெட் கொடுத்ததுக்கு இது அவ்வளோ ஒர்த்து இல்லை.